அடுத்ததாக நிலராசின்னு சொல்லக்கூடிய ரிஷபம், கன்னி, மகர ராசிக்கான அடுத்த 15 நாட்கள் நம்ம எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான கைடன்ஸ் கொடுக்கறக்காங்க சாரா மேம் அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம். நெருப்பு ராசிக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டோம். அடுத்ததாக நிலராசின்னு சொல்லக்கூடிய ரிஷபம், கன்னி, மகரம். இந்த 3 ராசிகள்ல முதல்ல ரிஷப ராசிக்கான கரியர் அடுத்த 15 நாட்கள் எப்படி இருக்க போகுது? ஸோ ரிஷபம் இவங்களுக்கான கரியர் கார்டு. ஸோ இவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் வந்து வேலை ரீதியாக மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு இருக்கு. ஸோ இடமாற்றமா இருக்கலாம், இல்லை வேலை ரீதியான மாற்றங்கள், இல்லை அது அவங்களுடைய பொசிஷன் மாற்றங்கள். ஸோ அந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் மாறுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. மோரோவர் இவங்க வந்து நெக்ஸ்ட் 15 டேஸ்ல அவங்களுக்கு மேல் அதிகாரி, உயர் அதிகாரி அவங்க கிட்ட வந்து இமோஷ்னலி கொஞ்சம் நல்ல விதமா கனெக்ட் ஆகுறாங்க, அவங்க கிட்ட நல்ல பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த மாற்றம் இவங்களுக்கு பாசிட்டிவானதா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம இவங்க வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. எதா இருந்தாலும் கொஞ்சம் இமோஷ்னலி கண்ட்ரோல் பண்ணணும் வேலையில. ஸோ அவங்களுடைய பாஸ் கிட்ட இமோஷ்னலாக கனெக்ட் ஆகலாம், அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுற மாதிரி கனெக்ட் ஆகலாம். ஆனால் இவங்க இமோஷ்னலி வந்து எல்லாருக்கிட்டையும் அமைதியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. வெளிப்படுத்தக்கூடாது. ஏன்னா இவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கூட நழுவி போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால இமோஷ்னலி கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ ஒர்க் பிளேஸ்ல இமோஷன்ஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அடுத்து இவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுது நெக்ஸ்ட் 15 டேஸ்? ஸோ ரிஷபம் இவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ஆனது வந்து ரொம்ப ஸ்பீட் அண்ட் ஆக்ஷன்ஸோட இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு. நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்க போகுது. அவங்களுடைய பார்ட்னர் சைட்லேருந்து நிறைய ஆக்ஷன்ஸ் வந்து மாறுறத அவங்களால பார்க்க முடியும். ஸோ லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறாங்கன்னா மீட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. ஸோ பயண ரீதியாக ஏதாவது ஒரு நன்மைகள் நடக்கும் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்க போகுது. இவங்க சைடும் ஒரு ஆக்ஷன் ஓரியன்டான சேஞ்சஸ் நடக்கும், அவங்க சைடும் வந்து நடக்கும். ஓகே, இவங்களுக்கான கலர்ஸ் நெக்ஸ்ட் 15 டேஸ் இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணால் பாசிட்டிவாக இருக்கும்னா என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலாம்? ஸோ இவங்க வந்து கோல்டன், அதாவது எல்லோ, கோல்டன் ஷேடில் வர அந்த எல்லோ கலர் யூஸ் பண்ணலாம். தென் வந்து கிரே கலர் யூஸ் பண்ணலாம். இது 2 கலர் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, அடுத்த ஏஞ்சல் சொல்லக்கூடிய மெசேஜஸ் என்ன இவங்களுக்கு? ஸோ ரிஷபம் இவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ். ஸோ ஏஞ்சல் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க தொடர்ந்து மெடிடேஷன் பண்ணணும் வரக்கூடிய நெக்ஸ்ட் 15 டேஸில். அப்படி மெடிடேஷன் பண்ணும் போது இவங்களுக்கு நிறைய விதமான ஒரு ஆன்சர்ஸ் வந்து கிடைக்கும். லைஃப்பை பற்றி, அவங்களுடைய ஒர்க் இல்லை ரிலேஷன் பற்றி ஆன்சர் வந்து நிச்சயமாக கிடைக்கும். ஏஞ்சல்ஸ் வந்து ஏதாவது ஒரு வகையில் கனெக்ட் பண்ணுவாங்க, அந்த ஆன்சரை கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இவங்க ஏதாவது ஒரு பிளானிங்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க, அது இன்னும் ஆக்ஷனில் இறங்கலைன்னும் போது அந்த ஆக்ஷனில் இறங்கிறதுக்கான ஒரு பவர் அவங்களுக்கு கிடைக்கும். பார்த்துட்டு இருக்க ரிஷப ராசிக்காரர்கள் வந்து எல்லோ கலர் ஹார்ட்டின் கொடுத்து உங்களுடைய விஷஸ் அண்ட் கமெண்ட்ஸை நீங்கள் பதிவிடலாம். அடுத்தது கன்னி ராசிக்காரர்கள். நில ராசியில் அடுத்ததாக கன்னி ராசிக்காரர்களுக்கு அவங்களோட கரியர் நெக்ஸ்ட் 15 டேஸ் எப்படி இருக்கும்? ஸோ கன்னி ராசி உங்களுக்கான கரியர் கார்டு. ஸோ இவங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வர இருக்கு இவங்களுடைய வேலை ரீதியாக அப்படின்னு இருக்கு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கண்ட்ரோலிங்காக இருக்கணும். அதாவது வாய்ப்புகள் வருதுன்னு சொல்லிட்டு எல்லா வாய்ப்பும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போகும்போது அதில் வந்து இவங்களுக்கு நெகட்டிவிட்டியும் இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ ஏதாவது பிரச்சனையிலையும் போய் மாட்டக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அதனால மனசை வந்து அலப்பாய விடாமல் மனசை கண்ட்ரோல்டாக வச்சுக்கிட்டா நம்மளுக்கு எது சரியா இருக்கும் அப்படின்றத கரெக்டாக சூஸ் பண்ணி அவங்களால அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். ஏன்னா வேலை ரீதியா இல்லை பிஸ்னஸ் ரீதியாக கூட இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வாய்ப்புகள் அப்படியே வரும்போது இவங்க எல்லாமே நம்மளால முடியும்னு சொல்லி பண்ணும்போது மாட்டிப்பாங்க. ஸோ இமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி கொண்டு போகிறது நல்லது ஒர்க் பிளேஸில். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது கன்னி ராசிக்காரர்கள்? இவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் கார்ட்ஸ். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு கமிட்மெண்ட் இல்லை ஒரு ரீகன்சிலேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும். ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு கொஞ்ச நாளாக ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டாக போயிட்டுருக்கு, ஒரு அக்லியாக போயிட்டுருக்கு அப்படின்ற போது அது ரொம்ப அழகான ரிலேஷன்ஷிப்பாக மாறுறதுக்கான ஒரு சோர்ஸ் வந்து இவங்களுக்கு உருவாகும். ஸோ இவங்களும் இவங்களுடைய பார்ட்னரும் மனசு விட்டு பேசிக்கிறதுக்கான அந்த டைம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும், அதற்கான ஒரு சூழல் உருவாக்கும். ஓகே, என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணால் நெக்ஸ்ட் 15 டேஸ் கொஞ்சம் பாசிட்டிவாக கொண்டு போகலாம்? ஸோ இவங்க வந்து பேபி பிங்க் அண்ட் வந்து ப்ளூ கலர், இந்த 2 கலர் வந்து யூஸ் பண்ணலாம். அது ரொம்பவே உங்களுக்கு லக்கியாக இருக்கும். ஓகே, ஏஞ்சல்ஸ் என்ன மாதிரி மெசேஜ் கொடுக்குறாங்க கன்னி ராசிக்காரர்களுக்கு? ஸோ கன்னி ராசி இவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ். ஸோ இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா,
எந்த ஒரு விஷயமும் அதற்கான ஒரு சரியான இன்ஃபர்மேஷன் கிடைக்காம இவங்க யார்கிட்டயும் பேசக்கூடாது அப்படின்னு இருக்கு. ஸோ இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த பத்தி யோசிக்கிறாங்க, பேச போறாங்க, இல்ல முடிவெடுக்க போறாங்கன்னா, அதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு அது அவங்களுக்கு நல்லதா கெட்டதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி வந்து பேசணும். ஸோ அதுக்கான ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி யார்கிட்ட பேசினாலும் கிளியரா கம்யூனிகேட் பண்ணணும். மூடி மறைச்சு பண்றது, இல்ல வந்து பேசிட்டு இருக்கும்போதே பாதியிலேயே ஸ்டாப் பண்றது, இந்த மாதிரி இல்லாம கிளியரான கம்யூனிகேஷன்ஸ் வந்து வச்சா மட்டும் தான் இவங்களுக்கு தேவையான சரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 2 விஷயத்தையும் இந்த நெக்ஸ்ட் 15 டேஸ் அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜா இருக்கு. பார்த்துட்டு இருக்க கன்னி ராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசனேட் ஆகுது அப்படிங்கறத வந்து நீங்க ரெட் கலர் ஹார்ட்டின் கொடுத்து உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் விஷஸை தெரிவிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள், அதாவது நில ராசியில் இறுதியா இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் முதல்ல நம்ம வந்து கரியர்லேருந்து போயிடலாம். கரியர் எப்படி இருக்க போகுது அடுத்த 15 நாட்கள்? ஸோ மகரம் இவங்களுக்கான கரியர் கார்ட்ஸ். ஸோ மகர ராசிக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் வந்து அவங்களுடைய ஒரு வேல்யூ என்ன, அவங்களுடைய ஒரு கெப்பாசிட்டி என்ன, அதை காட்டக்கூடிய ஒரு நாட்களா இருக்க போகுது. ஏன்னா மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நிறைய பேர் அவங்கள வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணியிருப்பாங்க இந்த வேலை சார்ந்த விஷயங்களை, வேலை சார்ந்த இடங்கள்ல. ஸோ அதுக்கெல்லாம் அவங்க வந்து ஒரு கெயின் பண்ற மாதிரி, என்ன இந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணிக்கிங்க, பட் அது அந்த மாதிரி நான் கிடையாது, ஸோ எனக்கும் இவ்வளோ டேலண்ட் இருக்கு அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு ப்ராசஸ் வந்து அவங்களுக்கு உருவாகும். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உருவாகும். ஸோ அப்போ இவங்க ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் போல்டா வந்து அவங்களுடைய வேலைகளை வந்து செய்யணும், அவங்களுடைய டாஸ்க்கை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, அடுத்த ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் 15 டேஸ் அவங்களுக்கு எப்படி கொண்டு போகுது? இவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் கார்ட்ஸ். ஸோ ரிலேஷன்ஷிப் சார்ந்த வகையில் இவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் 15 டேஸ் ரொம்ப ஒரு எல்லைக்குட்பட்டு இருக்கணும். அதாவது தேர்ட் பார்ட்டிஸை யாரையும் இன்வால்வ் பண்ணக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், இவங்களுக்கும் இவங்க பார்ட்னருக்கும் இடையிலான ரிலேஷன் சார்ந்த விஷயங்களில் 3வது நபர் வந்து குறுக்கீடு இருக்கக்கூடாது. இவங்களும் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது. எதாக இருந்தாலும் இவங்க 2 பேருக்குள்ளே வந்து இருக்கணும். ஸோ பார்ட்னர் சைட்லேருந்து இவங்களுக்கு இமோஷனல் ரீதியான ஒரு ப்ரொபோசல் வருது, அவங்க இவங்களை வந்து ரஷ் பண்ணுறாங்க அப்படின்ற போது, ஸோ அதற்கு இவங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஓகே, என்ன மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் 15 டேஸ்? ஸோ இவங்க வந்து லக்கி கலர்ஸா கோல்டன் கலர் யூஸ் பண்ணலாம், அண்ட் வந்து ப்ளூ கலர், டார்க் ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜஸ் அவங்களுக்கு நெக்ஸ்ட் 15 டேஸ்க்கு. ஸோ மகரம் இவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ். ஸோ இவங்களுக்கு ஏஞ்சல் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்களுக்கான வெற்றி நிச்சயமா வந்து கிடைக்கும். அதற்கான பர்ஃபெக்டான டைமிங்ல நிச்சயமா அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த நெக்ஸ்ட் 15 டேஸ்ல அவங்க எந்த அளவுக்கு பாசிட்டிவா அவங்களுடைய வேலைகளை செய்யறாங்களோ, அவங்களுடைய கோல்ஸ் சார்ந்த விஷயங்கள் வந்து செய்கிறாங்களோ, அப்போ அவங்களுக்கு கரெக்டான டைமிங்கில் அந்த வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து அது ஒரு டவுட்டாக இருக்குது, நான் இந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறேன், இது சக்ஸஸ் ஆகுமா ஆகான்னு டவுட் இருக்குன்னா, ஏஞ்சல்ஸ் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், ஆனால் அதுக்கான ஒரு டைம் பீரியட் வந்து வரணும் அப்படின்றது தான் இவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. மகர ராசிக்காரர்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆகுதோ கிரீன் கலர் ஹார்ட்டின் கொடுத்து உங்களுடைய கமெண்ட்ஸையும் விஷஸையும் தெரிவிக்கலாம். இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிலராசின்னு சொல்லக்கூடிய ரிஷபம், கன்னி, மகரம் 3 நேயர்களுக்கும் வந்து இது ஒரு வழிகாட்டுதலாக இருந்தது. நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி.